கண்ணீர் விட்டு மதியை கல்யாணம் பண்ணுறதை நினச்சி சுரேஷ் அழுதுட்ருக்காரு. மதியும் அழுதுட்ருக்காங்க. மதி கழுத்தில் சுரேஷ் தாலியும் கட்டுறாரு. அவங்க 2 பேர்த்துக்கும் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில. அவங்களோட உலகத்தில் அவங்க மூழ்கியிருக்காங்க. 2 பேரும் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. சுரேஷோட அம்மாவுக்கு என்னதான் கல்யாணம் முடிஞ்சது சந்தோஷமாக இருந்தாலும் ஒன்றுக்காகாத குடும்பத்தை தலையில் கட்டிட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அவங்க ராகவனை பார்த்து, என்னங்க கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அப்பாடி இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படிங்கவும் அதுக்கு ராகவன், ஆமாம் மாப்பிள்ளனால மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியும். ஏதோ அவர் எடுத்த முடிவுனால தான் நமக்கு இப்போ கல்யாணம் ஆகி நம்மளோட கௌரவமும் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட மணமக்கள் 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்க வராங்க. உடனே ராகவனும் அவங்க ஒய்ஃபும், இருங்க எங்கள் காலில் விழாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம மாப்பிள்ளை தான், முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. என்னதான் பெரியவங்க நாங்கள் இருந்தாலும் மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் தான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஆளுங்க. 2 பேரும் தங்கராசோட அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தங்கராசு காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கி எந்திரிச்சதும் தங்கராசு மதியை பார்த்து, இனிமேலாவது குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக நடந்துக்க பாருமா. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் படியேறுறது, வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் நீ வாக்கப்பட்டு போகிற குடும்பத்துக்கு ஒத்தே வராது. அவங்கெல்லாம் ரொம்ப அமைதியானவங்க. அந்த வீட்டு பொண்ணுங்கள்லாம் தேவையில்லாமல் எந்த ஆம்பளை கூட பேச மாட்டாங்க. நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே செம குழப்பத்தில் இருந்த மதி தங்கராஜை நிமிந்து கூட பார்க்கல. அடுத்ததான் சுரேஷோட அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க. அவங்களும், நல்லா இருங்க, போமா போய் உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்தும் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியும் சுரேஷும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் மதி அவங்க அம்மாவை பார்க்குற பார்வையில், இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ தள்ளி விட்டுட்டல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுரேஷோட அம்மா ரேவதியை பார்த்துட்டு, ரேவதி நீ போ, இவங்க 2 பேரையும் சாப்பிட கூட்டிகிட்டு போ, சுரேஷையும் அவன் பொண்டாட்டியும் ஃபஸ்ட்டு சாப்பிடவே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அவங்க கூட அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அந்த சமயத்தில் சுரேஷோட அம்மா மதியோட அப்பா அம்மா கிட்ட, எப்படியோ ஒரு செலவும் இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டிங்க, இந்த மாதிரி யாருக்கு அமையும் அதிர்ஷ்டம், ஏதோ எங்கள் மாப்பிள்ளை தங்கராசு இருந்தனால இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு, என்னத்தை சொல்ல அப்படின்னு ஒரே சலிப்பாக சலிச்சுக்கிறாங்க. மதியோட அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியல. அவங்க கையை பசைஞ்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. பொண்ணோட கல்யாணத்தை செலவே இல்லாமல் முடித்ததோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஆப்ரேஷனுக்கும் மாப்பிள்ளை தான் செலவு பண்ண போகிறாராமே. இந்நேரம் உங்கள் பொண்ணு மட்டும் எங்கள் பையன் மேலே கேஸ் கொடுக்காம இருந்திருந்தா அவன் எஸ்ஐயாவும் இருந்திருப்பான். அந்த பொண்ணு மதுமிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாகவும் இருந்திருப்பா. அவசரமாக கல்யாணம் நடந்ததால் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு நம்ம எதையுமே பேசாமல் விட்டுட்டோம். உங்களோட ஆப்ரேஷனுக்கு கூட மாப்பிள்ளை தான் காசு கொடுக்குறாராமே, அப்போது அதுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா என்ன அப்படின்னு சுரேஷோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு காஞ்சனா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை சம்மந்தி, இப்போது திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. ஆப்ரேஷன் கூட இவருக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அவ்வளோ பணத்துக்கு நாம் எங்கே போக முடியும், அதான் இவர் எங்களுக்கு உதவி செய்கிறாரு. தங்கராசுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் மதிக்கு செய்ய வேண்டியதை எந்த குறையும் இல்லாமல் செஞ்சுடுறோம். அது சரி, கல்யாண வயசில் பிள்ளைய வச்சுக்கிட்டு கையில் கொஞ்சம் கூடவா காசு இல்லாமல் இருப்பீங்க? எப்படியோ இப்போ இல்லைனாலும் 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க தானே, அப்போ கொஞ்சமாவது காசு பணம்லாம் சேர்த்து வச்சுருப்பீங்க தானே. ஐயோயோ, சரியான அன்னக்காவடி குடும்பமாக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகவன் நடுவில் வந்துட்டு, நீ கொஞ்சம் கம்முன்னு இரு, மாப்பிள்ளை எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு தான் செஞ்சுருப்பார், நீ தேவையில்லாமல் குழம்பாது, இது எல்லாம் நம்ம மாப்பிள்ளை கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம், இப்போது நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. காஞ்சனாவும் ராம்மூர்த்தியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னங்க இது, நம்மளையே நம்ம இந்த போடு போடுதே, நீ மதி இந்த அம்மாட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போகிறாளோ. அவள் அப்பயே சொன்னான்,
அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், என்னால் இவங்க கூட வாழ முடியாதுன்னு நான் தான் அவளை அடிச்செல்லாம் வச்சு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்கேன். என்ன ஆகுமோ என் பொண்ணோட வாழ்க்கை, எனக்கு ஒன்றுமே புரியலங்க. இதுக்கு ராம்மூர்த்தி, நீ கவலைப்படாத காஞ்சனா, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. மதி சாமர்த்தியமான பொண்ணு. அவள் எங்கே போகிறாளோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவளை மாற்றிக்கிட்டு நல்லபடியாக இருப்பாள். நீ கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. வா நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு அவங்களும் சாப்பிட போயிடுறாங்க.